நாகர்கோவில் போகிற வழியிலே அங்கே ஒரு இடையில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஆரல்வாய் மொழி பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே நான் கடந்து போகும்பொழுதெல்லாம் ஒரு பெரிய அந்த ஒரு ஊரை நான் கடந்து செல்ல வேண்டும். தேவ சகாயம் என்கிற ஒரு பெரிய ஒரு படத்தை எழுதிப்பார்கள், கையில் விலங்கு போட்டு இருக்கிறோம். அப்பொழுது இவர் யார் என்று, ஏன் இந்த படத்தில் இப்படி இருக்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது அன்று கொண்டது நீலகண்டன் என்கிற ஒரு உயர் வைதீக குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஆண்டவரை அறிந்த பொழுது அவருடைய வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படியும் தன்னுடைய விசுவாசத்தை அவர் விடவில்லை. கடைசியாக அவருக்கு நேர்ந்தது என்னவென்றால், அவரை எருமை மாட்டிலை ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவரை தெரு தெருவாக அவரை கைகளை கட்டி அழைத்து வந்தார்கள். அவருக்கு பின்பாக அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் இருக்கிறது. நீலகண்டன் என்கிறவர் தேவ சகாயமாக மாறி நமக்கு பக்கத்தில் 17ஆவது நூற்றாண்டு நினைக்கிறேன், 17ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இப்படிப்பட்ட அநேக சாட்சிகள் இருக்கிறது. 18ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்த இன்னொருவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை என்கிற ஒருவர், அவர் ஆண்டவராகிய கிருஷ்ணன் என்கிற அவருடைய இயற்பெயர். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஹென்றி ஆல்ஃப்ரெட் என்ற பெயரிலே அவர் இருந்தார். ஒரு தமிழ் புலவர். ரட்சணி யாத்திரிகம் என்கிற புத்தகத்தை எழுதினவர் அவர்தான். அவர் அப்படி தமிழ் புலவராக இருந்த நாட்களிலே அவர் கிறிஸ்தவராக இருந்ததுனாலே அவருடைய குடும்பத்தார் அவரை அவமானப்படுத்தினார்களாம். அப்படி அவமானப்படுத்தின அந்த நாட்களிலே தன்னுடைய செய்யுளிலே ஒன்றை இவ்வாறு எழுதினார். தாயே தம் தந்தை தமர் குழு சம்பத்து நட்பையவையும் நீயே எம்பெருமான் கதி வேறில்லை நிர்ணயங்கான் ஏயே என்றிகளும் உலகோடு எனக்கு என்ன உரிமை ஆயே உன்னை எல்லால் எனக்கு யார் துணை யார் உறவு. அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், தாயாக தந்தையாக உறவினராக குருவாக செல்வமாக நட்பாக திகழ்கின்ற உன்னை விட வேறே கதி எனக்கில்லை. ஏய் என்று இகழும் இந்த உலகத்தோடு எனக்கு என்ன உரிமை உள்ளது? தாயே உன்னை விட எனக்கு யார் உறவு யார் துணை என்று எழுதினார். அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு சின்ன அவமானத்தையும் நாம் சகிக்க முடியாத நேரங்களிலே இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற அந்த அடிச்சுவட்டை நான் நினைக்கிறேன், நான் பார்க்கிறேன். அந்த பாதையிலே நடந்து செல்கிறவர்கள் தான் எதை கட்ட முடியும்?